வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் எதை பத்தி அப்படின்னா ரேஷன் கார்டு பத்தின ஒரு புது அப்டேட் தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரீசன்ட் டேஸ்ல ரேஷன் கார்டில் நிறைய விதமான புது அப்டேட்ஸ் கொண்டு வராங்க. புது அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குங்க. ரேஷன் கார்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே மிக மிக முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆவணம் தாங்க. இப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு இலவசம் இன்று முதல் அறிவிப்பு அப்படின்னு ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில மாற்றங்கள் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது தகவல் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பு எந்தெந்த அட்டைகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும், அதாவது அனைத்து மாவட்டங்களுக்கும் ரேஷன் அட்டைகளுக்கு இலவசம் அப்படிங்கிறது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும், அதாவது அனைத்து மாவட்டங்களுக்கும் இது ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இந்த ரேஷன் அட்டையில இலவச பொருட்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த பொருட்கள் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ரேஷன் அட்டை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 5 வகையா பிரிக்கிறாங்க. ஸோ அப்படி 5 அட்டைகளாக பிரிக்கும் போது அந்த 5 அட்டைகளில் நமக்கு என்ன சலுகைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நிறைய விதமான சலுகைகள் இருக்குங்க. ஸோ இந்த 5 வகை ரேஷன் அட்டையில் நீங்கள் எந்த வகை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பொறுத்து தான் இந்த சலுகைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஃபர்ஸ்ட், இந்த ரேஷன் அட்டை அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே அப்டேட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணல அப்படின்னா இப்போவே அப்டேட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த கேஒய்சி அப்படின்னா என்னன்னே தெரியாம தான் இருக்குங்க. ஸோ அப்படி நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன அப்டேட் பண்ணணும், ஒரு சில அப்டேட்ஸ் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி உங்களோட ரேஷன் கார்டில் உங்களுடைய ஃபோன் நம்பர் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் போகலாம். பட் இதுவே ஸ்டார்டிங்லேயே உங்களோட ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் ஆட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தாலுக் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த ஒரு அப்டேட்டை பொறுத்த வரையில் கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சில பேருக்கு கேஒய்சி அப்படின்னா என்னன்னே தெரியாம தான் இருக்குங்க. சில பேர் கேட்கக்கூடிய விஷயம் கேஒய்சி அப்படின்னா என்ன அப்படின்னே தெரியல. ஃபர்ஸ்ட் நீங்கள் கேஒய்சி பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது ரேஷன் கார்டுக்கு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னும் இருக்குங்க. ஒரு சில சலுகைகள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் சில அப்டேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு கேஒய்சியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ஆதார் கார்டில் நாங்கள் கேஒய்சி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது எப்படி தெரிய வரும் அப்படின்னும் டவுட்டில் இருப்பீங்க. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் ஆதார் கார்டோட கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரேஷன் கார்டில் உங்களுடைய ஃபோன் நம்பர் ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணணும். அப்படி ஆட் ஆகிருந்தால் உங்களுக்கு கரெக்டாக மெசேஜஸ் எல்லாமே வரும். நீங்கள் எந்தெந்த பொருட்கள் வாங்குறீங்களோ அதுக்கான கரெக்டான மெசேஜ் அப்படிங்கிறது வரும்.
நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு கரெக்டாக மெசேஜஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் நீங்கள் வந்து என்னென்ன வாங்குறீங்க, அரிசி வாங்குறீங்க, பருப்பு வாங்குறீங்க, ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து கரெக்டாக உங்களுடைய மொபைலுக்கு வந்துடும். அப்படி மெசேஜஸ் வருது அப்படின்னா ஓகே தான், நீங்கள் வந்து கரெக்டாக ரேஷன் கார்டில் உங்களுடைய ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இதுவே உங்களுக்கு மெசேஜஸ் எதுவுமே வரலை அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து ஆயிருக்கு. ஸோ நீங்கள் உடனடியாக உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணாமல் இருக்கீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாலுக் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். தாலுக் ஆஃபீஸ் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. ஃபார்ம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர், ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல அப்படின்னா அந்த தாலுக் ஆஃபீஸோட முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க கேட்டிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு கரெக்டான ஸ்டெப்பில் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து யூனியன் ஆஃபீஸில் கொடுத்துடலாம். அண்ட் நீங்கள் வந்து போகும்போது உங்களோட ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் வந்து கொடுக்க போகிறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் வந்து உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆதார் இ-சேவை மையத்துக்கு போங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் மையம் அப்படின்னு தனியாகவே வந்துருச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து அங்கே போயிட்டு கைரேகை, கண்விழி ரேகை, உங்களுடைய ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து கரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் பண்ண மாட்டாங்க. ஃபோட்டோ வந்து ஒரு டைமில் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டைம் வந்து இருக்குது. பிகாஸ் எல்லா ப்ராசஸும் ஒரே டைமில் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, நாங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போது இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது என்ன இலவசம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா 35 கிலோ அரிசி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 45 கிலோ அரிசியாக அதிகரிக்க போகிறாங்க. பிகாஸ் இது வந்து எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு புது அப்டேட் கொண்டு வர போகிறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை, இந்த கோதுமை அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த கோதுமை கொடுக்க போகிறதா ஒரு தகவல் வந்து வந்திருக்குங்க. இந்த அரிசி அப்படின்னு எடுத்துட்டோன்னா நிறைய குடும்பங்களில் ரொம்ப ஏழ்மையான குடும்பங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் தாங்க. அண்ட் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசி வந்து விற்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு தாங்க. எவ்வளோ பேர் வறுமையில் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. பட் அதே சமயத்தில் சில பேர் வந்து இந்த அரிசிகளை வந்து விற்கிறாங்க. ஸோ இப்படி நீங்கள் விற்கக்கூடாதுங்க. ஸோ இந்த தவறுகள் நீங்கள் செய்யாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தவறுகள் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தான் மேன்மேலும் இஷ்யூஸ் வந்து ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரேஷன் பொருட்களும் சரி, ரேஷன் கார்டும் சரி, சரியான விதத்தில் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவச பொருட்கள் அப்படிங்கிறது அரசு சார்பாக கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் மறக்காமல் கேஒய்சி அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடுங்க.